இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் சுப்பிரமணிய யதீந்திராள். எதுவாக இருந்தாலும் இறையருளாலும் மகான்களுடைய அருளாலும் தான் நமக்கு எல்லாம் கிடைச்சது, அப்படி தான் நம்ம பேசணும். அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி யாரை பார்த்தாலுமே பணம் இருக்கும், ஆனால் கல்வி இருக்காது. ஒருத்தர்கிட்ட கல்வி இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உடல் நலன் நல்லா இருக்காங்க, குழந்தை செல்வம் இருக்குது, இது நாலும் இருக்குன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. கடவுளுடைய அருளை பாருங்கள். 2 நாள் கஷ்டப்பட்டார், படுத்த படுக்கையாக இருந்தவர் 3ஆவது நாள் எதிர்க்கிறார், உடல்நிலை சரியாகிறது. பக்தின்னு சொல்கிறோமே, ஆன்மீக பாதையில் பயணம் செய்யணும்னு சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், இது மட்டும்தான் காரணம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் சுப்பிரமணிய யதீந்திராள் அப்படின்னு பேர். சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படின்னு பேர். சித்தியான பிறகு யதீந்திராள் அப்படிங்கிற பேர் சேர்ந்தது. சுப்பிரமணிய யதீந்திராள். இந்த மகான் எந்த இடத்துல பிறந்து சமாதியானார், ஜீவன் முக்தரானார் அப்படின்னா சித்தமல்லி அப்படிங்கிற இடம். முத்துப்பேட்டையிலேருந்து மன்னார்குடி செல்லக்கூடிய மார்க்கத்தில் இந்த சித்தமல்லி அப்படிங்கிற இடம் இருக்குது. 1866 இவர் அவதாரம் பண்ண வருடம் 1866. இவர் சித்தியானது 1933. பார்த்துங்க, இவருடைய காலம் உங்களுக்கு தெரியும். இவருடைய முன்னோர்கள்லாம் ஒரு 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் கேரளாவிலிருந்து தமிழக பகுதிக்கு இடம்பெயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. திருக்கடையூர் அபிராமி பட்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இவருடைய முன்னோர்கள். அவர் அதாவது திருக்கடையூர் அபிராமி பட்டர் வம்சத்தில் வந்தவங்க இந்த சுப்பிரமணிய யதீந்திராள் என்று சொல்லப்படுகிறது. இவரோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கோதண்டராமையர்னு பேர், அம்மா பேர் செங்கம்மாள்னு பேர். பெரிய ஸ்காலர், அப்பா பெரிய ஸ்காலர், பெரிய பண்டிதர். பையன் அதே போலவே வளர்க்கிறார், பல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார், வேதங்களை கற்றுக்கொள்கிறார், வேதம் தவிர பலவிதமான சாஸ்திரங்களையும் தெரிந்து கொள்கிறார். அப்படி தான் இவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. யார்? சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கிற போதே அப்பா இறந்துட்டார். இவருடைய அப்பா கோதண்டராமையர் இறந்துட்டார். ஆனாலும் மன்னார்குடியில் ராஜு சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் மன்னார்குடியில். அந்த மகான்கிட்ட தான் பலவிதமான வேத பாடங்களை, வேத நுணுக்கங்களை எல்லாம் கற்று தேர்ந்தார். சமஸ்கிருதத்தில் அந்த அளவுக்கு ஒரு பாண்டித்யம் பெற்றவராக வாழ்ந்தார் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள். நடமாடும் தெய்வம் என்று போற்றப்படுகிற காஞ்சி மகா சுவாமிகளுக்கு பாடம் எடுத்திருக்கார் இவர். 1911ஆம் ஆண்டு காஞ்சி மகாபெரியவர் மகேந்திரமங்கலம், எங்கள் முசிறிக்கு பக்கத்தில் மகேந்திரமங்கலம் அப்படிங்கிற இடத்துல சுமார் 3 வருடங்கள் தங்கியிருந்து வேத பாடங்களை கற்றார். பலவிதமான பாடங்களை கற்றுத்தருவதற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மிகப்பெரிய பண்டிதர்கள் மகேந்திரமங்கலத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். அப்படி வரவழைக்கப்பட்ட பண்டிதர்களில் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் ஒருத்தராம். இவரும் அங்கே மகாபிரியவாளுக்கு இந்த வேதம் சம்பந்தமான பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். அது மட்டுமல்லாமல் மகாபிரியவாளோடு சுமார் 1 வருடத்திற்கு மேலே கூடவே இருந்தாராம். ஒரு மகானுடைய தொடர்பு அப்படிங்கிறது நம்மளை என்ன பண்ணும், நம்மளை புடம் போடும் இல்லையா? வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க. நம்மளாம் சிறுவனாக இருக்கிற போது வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, அவன் கூட சேராத, அவன் தப்பான சகவாசம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவன் கூட சேர மாட்டோம். நல்ல பையனை அடையாளம் காட்டுவாங்க, நீ அவனோட கோவிலுக்கு போ, அவனோட கிளாஸுக்கு போ அப்படிம்பாங்க. ஒரு நல்ல சகவாசம் நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். அதுபோல் பாருங்கள், இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் காஞ்சி மகாபிரியவருக்கு பாடம் எடுத்திருக்கார். மகாபிரியவா கூடவே வாழ்ந்திருக்கார், அவர் கூடவே வாழ்ந்திருக்கார். இல்லறத்தில் இருந்தார். மகன்கள், மகள்கள், அப்படி குழந்தைகளும் நிறைய உண்டு.
ஆனாலும் இவருக்கு ஆசை என்ன தெரியுமா? சந்நியாச வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கே பூர்த்தியாகும் அப்படின்னா கடைசியில் துறவர நிலையில் தான் பூர்த்தியாகும். துறவரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, துறவரம் நம்ம எடுத்து கொள்ளவில்லை என்றாலுமே எதன் மேலும் பற்றானது கடைசி காலத்தில் நம்மகிட்டேருந்து போகணும். எதன் மேலும் ஆசை இருக்கக்கூடாது. அந்த நிலையத்தான் துறவு நிலைன்னு சொல்கிறோம். துறவு நிலைன்னா உடனே கமண்டலத்தை எடுத்துட்டு ஒரு காவி வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு ஒரு காட்டில் போய் உட்காரணுங்கிறது துறவு கிடையாது. ஒரு இல்லறத்திலேயே துறவு நிலையில் நம்மால் இருக்க முடியும். அதாவது எதன் மேலும் பற்று இல்லாமல் இருப்பது, எதற்கும் ஆசைப்படாமல் இருப்பது. இவருக்கு என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜில் அந்த சந்நியாச நிலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை வருது. இல்லை அதிலே இருந்து பழகிட்டார், பல விஷயத்தை கற்று தெளிந்து விட்டார். எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ட பிறகுதான் நமக்கு ஞானம்ங்கிறது வரும் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் அடிபட்டால் தான் தெரியும், எல்லாம் அடிபட்டால் தான் தெரியும் அப்படிம்போம். அதாவது அனுபவப்படணும். அனுபவப்பட்டால்தான் எது யதார்த்தம் எது நிதர்சனம் அப்படிங்கிற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதுபோல மகாபெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது, மகாபெரியவா கூடவே இருந்தது, இதெல்லாம் இவரை எந்த ஒரு நிலைக்கு கொண்டு போச்சுன்னா ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு போச்சு. அதனால தான் ஆபத் சந்நியாசத்தின் மேலே ஒரு ஆசை இருந்தது. இந்த சந்நியாசத்தை எப்படி எடுத்தான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மகாபெரியவா பல இடங்களுக்கு யாத்திரை போவார். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சி மடத்தினுடைய ஆலயம். அந்த தஞ்சாவூருக்கு மகாபெரியவா செல்கிற போது அந்த சமயத்தில் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளை மகாபெரியவா பார்க்கிறார். அதை யூஸ்வலாக நம்ம தான் போய் பெரியவாளை பார்க்கணும். ஆனால் மகாபெரியவா சுப்பிரமணிய சாஸ்திரிகளை பார்க்கிறார். எப்படி நடந்தது அந்த நிகழ்வு? அந்த சமயத்தில் தஞ்சாவூரில் தன்னோட மகள் ஜானகி அப்படிங்கிறவங்க வீட்டில் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தங்கியிருக்கார் தஞ்சாவூர்லேயே. அப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் மகாபெரியவாளை தரிசனம் பண்ண வர முடியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மகாசுவாமிகளே அங்கே போய் அவரை பார்ப்பாராம், சுப்பிரமணிய சாஸ்திரிகளை. ஒரு நாளைக்கு அப்படி போகிறப்ப மகாசுவாமிகள் அங்கே 1 மணி நேரம் கூட இருந்து அவரோட பேசிகிட்டு இருக்காராம். அப்போ இந்த உடல்நிலையை காரணம் காட்டி அப்போத்தான் ஆபத் சந்நியாசத்தை பற்றி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகாபெரியவாட்ட பேசுகிறார். இப்போ உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுங்களேன், என்னாகும், அடுத்து ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா வேறு வழி இல்லை, இறந்துடுவாங்க. அந்த சமயத்தில் ஆபத் சந்நியாசம், ஒரு சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்து ஒரு பிறவியானது கிடைத்துவிடும், அந்த நோயிலிருந்து மீளலாம்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறாராம், மகாபெரியவாட்ட சொல்கிறாராம், உடல்நிலை ரொம்ப படுத்துறது, இதிலிருந்து நான் மீளணும் அப்படின்னா எனக்கு ஆபத் சந்நியாச யோகம் அதை பெரியவா கொடுக்கணும். காஞ்சி மகாபெரியவர் யாருக்கும் சந்நியாசத்தை நேரடியாக கொடுக்க மாட்டார். காஞ்சி மடத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் யாருக்கு சந்நியாசம் கொடுக்கறதுன்னா அவருக்கு அடுத்து வரக்கூடிய ஆச்சாரியருக்கு தான் சந்நியாசத்தை கொடுக்க முடியும், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த சந்நியாச யோகத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். இந்த யோகத்தை கொடுங்கன்னா அந்த பாக்கியத்தை கொடுங்க, நீங்கள் யாரையான ஏற்பாடு பண்ணி எனக்கு கொடுங்கோ அப்படிங்கிற அர்த்தம் அது. அப்படித்தான் இவருக்கு சந்நியாச யோகம் கிடைச்சது. மகாபெரியவாளுக்கும் இவருக்குமான தொடர்பு அப்படின்னா நிறைய நிகழ்வுகளை சொல்ல முடியும். மகாபெரியவா இருக்கிறப்ப ஒரு தடவை காசியில் காசி ராஜா ஒரு பெரிய சதஸ் ஏற்பாடு பண்ணுறார், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணுறார். அதற்கு காஞ்சி மடத்தின் சார்பாக மகாபெரியவா யார் அனுப்புகிறான்னா சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அனுப்புகிறார். இவர் காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பண்டிதர்களோட கலந்து பேசி பல விஷயங்களை முன் வச்சு தனது புலமையை அந்த இடத்துல நிரூபிக்கிறார். இந்த காசி ராஜா என்ன பண்ணுறார், இவருடைய புலமையை பார்த்துட்டு இவருக்கு தங்க காசுகள் விருதுகள் எல்லாவற்றையும் கொடுத்து காசி ராஜா இவரை கௌரவிக்கிறார். யார்? சுப்பிரமணிய சாஸ்திரிகளை. இது முடிஞ்ச பிறகு காசியிலிருந்து தமிழகம் திரும்புகிற போது
சென்னையில் காஞ்சி சங்கரமடத்தின் சார்பாக ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியானது நடக்கிறது. யாருக்கு வரவேற்பு? சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு. என்ன காரணத்தினால? காசிக்கு போய் ஆன்மீகத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பகுதியில் இருக்கிற ஒருத்தர் நிலைநாட்டி விட்டு வந்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில், ஒரு பெருமையில் அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மகாபிரிவா திருப்பாதங்களில் இந்த விருதையும் காசையும் வச்சு அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறாராம், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாராம். அதே பார்த்திங்கன்னா கொச்சி ராஜா அந்த காலத்தில் பெரிய பெரிய சமஸ்தானங்கள், அந்த கொச்சியில் இருக்கிற ராஜா ஒரு தடவை இவரை கூப்பிட்டு, யார் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகளை கூப்பிட்டு இவரோட்ட இருக்கக்கூடிய அந்த பண்டிதத்தை பாராட்டணும், அந்த வித்வத்தை போற்றணுங்கிறதுக்காக பண்டித ராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவருக்கு கொடுக்குறார். அந்த பட்டத்தை கொடுத்து இவரை கொச்சி ராஜா கௌரவம் பண்ணுறார். யார்? சுப்பிரமணிய சாஸ்திரிகளை. ஒரு மகானுடைய தொடர்பு. இப்போ மனுஷன் நம்மளாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே, ஒரு நல்ல காரியமாக இருந்தாலுமே, எதுவாக இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் என்னால் ஆகலை, மகாபெரிவளால் ஆச்சு, ரமண பகவான் ஆளாச்சு, என்னோட குலதெய்வத்தினால் ஆச்சு, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு திறன் கிடையாது, அப்படி தான் நம்ம சொல்லணும். எதுவாக இருந்தாலும் இறையருளாலும் மகான்களுடைய அருளாலும் தான் நமக்கு எல்லாம் கிடைச்சது, அப்படி தான் நம்ம பேசணும். அதுதான் உண்மையும் கூட. அதுதான் உண்மையும் கூட. அந்த தெய்வத்தினுடைய அருளும் குருவனுடைய அருளும் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எல்லா இடத்துலையும் நமது திறமையை நிரூபிக்க முடியும். இவர் என்ன பண்ணார்? சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மகானுடைய திருவடிகளில் சரணாகதியானார். பெரியவா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஆனார். மகாபெரிவா ஒரு தடவை கேம்ப் இருக்கார். யார் வீட்டில் கேம்ப் இருக்கார்? சுப்பிரமணிய சாஸ்திரிகளோட மகள் வீட்டில் கேம்ப் இருக்கார். சரஸ்வதி அம்மாள் வீட்டில் கேம்ப் இருக்கார். அங்கே டெய்லி சாயங்காலம் மகாபெரிவா அனுக்கிரக பாஷணம் கொடுப்பார். கூடியிருக்கிற பக்தர்கள் மத்தியில் பல விஷயங்களை பேசுவார். அப்படி அங்கே தங்கி பேசுகிறப்ப ஒரு தடவை சுப்பிரமணிய சாஸ்திரிகளை பற்றி மகாபெரிவா புகழ்ந்து பேசுகிறார். அவரை பற்றி பேசிட்டு மகாபெரிவா ஒன்று சொல்கிறார், இன்னைக்கு யாரை பார்த்தாலுமே பணம் இருக்கும், ஆனால் கல்வி இருக்காது. ஒருத்தர்கிட்ட கல்வி இருக்கும், ஆனால் பணம் இருக்காது. நம்ம பார்க்குறோம் இல்லையா? பெரிய பணக்காரனாக ஒருத்தர் இருப்பார், காசு பணம் நிறைய இருக்கும், ஆனால் படிப்புங்கிறது இருக்காது, ஒரு நாலேஜ் ஞானம் இருக்காது. இதெல்லாம் இருக்கும், காசு இருக்காது. இதை மகாபெரிவா சொல்கிறார். பணம் இருக்கும், கல்வி இருக்காது, கல்வி இருக்கும், பணம் இருக்காது. ஒருவேளை கல்வியும் பணமும் இருந்தால் வீட்டில் குழந்தை செல்வம் இருக்காது. இந்த மூணும் இருக்குது, கல்வியும் இருக்குது, பணமும் இருக்குது, குழந்தை செல்வமும் இருக்குன்னா அந்த வீட்டில் யாருக்கான உடல் நலன் படுத்தி கொண்டே இருக்கும். எவ்வளோ யதார்த்தமாக மகாபெரிவா சொல்கிறா பாருங்க. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் அப்படியே உண்மைன்னு இந்த காலத்தில் நம்ம சொல்ல முடியும். யாருக்கான உடல்நிலை படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த குடும்பத்தில். ஆனால் இது நாலுமே இருக்குது. கல்வி இருக்குது, பணம் இருக்குது, அதை தாண்டி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உடல் நலன் நல்லா இருக்காங்க, குழந்தை செல்வம் இருக்குது. இது நாலும் இருக்குன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. மகாபெரிவா சொல்கிறார், ஏதான ஒரு விதத்தில் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. ஆனால் இந்த அஞ்சும் மகாபெரிவா சொல்கிறார், இந்த அஞ்சும் யாருக்கு அளவில்லாமல் கிடச்சிருக்கு அப்படின்னா சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு கிடச்சிருக்கு. பணம் இருக்குது, கல்வி இருக்குது, குழந்தை செல்வம் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க, குடும்பத்தில் நிம்மதியும் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாத ஒரு ஆசாமின்னா இன்றைக்கி தேடினாலும் கிடைக்காது. இன்றைக்கி எப்பேற்பட்ட அன்பராக இருந்தாலும் சரி, ஏதான ஒரு விதத்தில் அவருக்கு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும்.
ஆனால் இது எல்லாமே ஒருங்கே பெற்றவர் யார் அப்படின்னா இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படின்னு மகாபெரிவா பேசுகிறார். ஒரு சாதாரணமான ஒருத்தரை பற்றி மகாபெரிவா போன்ற மகான்கள் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருக்கணும், எப்பேற்பட்ட தகுதி இருக்கணும். 1933 இவர் ஜீவன் முக்தராகிற போது அந்த நாளை மிகச் சரியாக கணித்து சொல்கிறார், அந்த நேரத்தை மிகச் சரியாக கணித்து சொல்கிறார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாராம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், நான் ஜீவன் முக்தர் ஆன பிறகு நீங்கள்லாம் என்ன பண்ணணும், குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும், இங்கெல்லாம் கோலம் போடணும், வாழை மரம் கட்டணும், விருந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறார். ஒரு இறப்பை எந்த ஒரு இடத்திலாவது கொண்டாடி பார்த்துருக்குறோமா? ஆட்டம் பாட்டம் வான வேடிக்கை அதெல்லாம் இருக்கும். அந்த போகிற ஜீவனை நல்லபடியாக வழி அனுப்புங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். வீட்டில் யாரும் கோலம் போடுவாங்களா? இறந்து போனவங்க வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்களா? ஒரு தீபம் ஏற்றி வைப்பாங்க. குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்களா? வாழை மரம் கட்டுவாங்களா? ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிடுவாங்களா? இதெல்லாம் பண்ண சொன்னார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இறப்பை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு காலமாக இருந்தாலும் இந்த பூலோகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இறந்தே ஆக வேண்டும் இல்லையா? யாருன்னு சொல்ல முடியுமா? நான் இப்படியும் இருப்பேன் ஒரு 120 வருஷம் 130 வருஷம் இருப்பேன், யாருன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. இந்த இறப்புங்கிற காலக்கணக்கு யாரோட கையில் இருக்குன்னா கடவுள் கையில் இருக்குது. நமக்கு எந்த நேரத்தில் பாசக்கயிறோட யமன் வருவான் நமக்கு தெரியாது. அதை நம்ம அத்தனை பேரும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப சோகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம், ரொம்ப பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அதை எப்படி கொண்டாடணும், தன்னோட இறப்பை எப்படி கொண்டாடணுங்கிறதுக்காக சொல்லி அதன்படி அனைவரையும் செய்ய சொன்னவர் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள். ஆபத் சந்நியாசம்னு சொன்னேன். ஆபத் சந்நியாச யோகம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மகாபெரிவாட்ட பலமுறை வேண்டி இருக்கார். மகாபெரிவா என்ன சொன்னார், நீ சித்தமல்லிக்கு போ, சித்தமல்லியில் போய் நீ அதுக்கான ஸ்லோகங்கள் பாராயணங்கள் இதெல்லாம் தினமும் பண்ணிக்கொண்டே இரு, உரிய காலத்தில் அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார். ஒரு மகான்கிட்ட நம்ம எதையான கேட்டு அந்த மகான் நமக்கு ஒரு உத்தரவு கொடுத்து ஒரு வாக்கு கொடுத்தார் அப்படின்னா அது அப்படியே அந்த மகான் பின்பற்றுவார். மனிதர்களான நமக்குத்தான் ஒரு வாக்கு ஒருவருக்கு கொடுத்தோம், நான் அப்படி செய்கிறேன்ப்பா, நான் இது போல் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு ஒரு வாக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்கை நாமெல்லாம் மீறி விடுகிறோம், செய்கிறது கிடையாது. சொல் ஒன்று செயல் ஒன்று, நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆனால் மகான்களை பொறுத்த வரையிலும் சொல்லும் செயலும் ஒன்றாகத்தான் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்வாங்க. இவர் சொன்னார் இல்லையா, எனக்கு ஆபத் சந்நியாச யோகத்தை கொடுக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பெரியவாட்ட சொல்லியிருக்கார். நான் அனுப்புகிறேன்ப்பா, உரிய காலத்தில் அனுப்புகிறேன்னு பெரியவா சொன்னார் இல்லையா. இவர் சித்தமல்லியில் மகாபெரிவா சொன்னதன்படி அதற்கு உண்டான ஸ்லோகங்கள் பாராயணங்கள் இவற்றையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார். இவருக்கான காலம் முடிய போகிறது அவருக்கே தெரிகிறது. அதுக்குள்ளே ஆபத் சந்நியாசத்தை எடுத்துக்கணும். அதுக்காக மகாபெரிவாளை இருந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார், சித்தமல்லியிலேருந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ மகாபெரிவா என்ன பண்ணுறார், காஞ்சிபுரத்திலிருந்து 2 பண்டிதர்களை சித்தமல்லிக்கு அனுப்புகிறார். அதாவது ஆபத் சந்நியாசத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பண்டிதர்களை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும்னு மகாபெரிவாளை சொல்லி அந்த 2 பண்டிதர்களை சித்தமல்லிக்கு அனுப்புகிறார். அந்த 2 பண்டிதர்களும் சித்தமல்லிக்கு வராங்க. சித்தமல்லிக்கு வந்துட்டு இவரோட இடத்துக்கு வராங்க. இவர் படுத்த படுக்கையாக இருக்கார். யார்? சுப்பிரமணிய சாஸ்திரிகள் படுத்த படுக்கையாக இருக்கார். குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் சுற்றி காணப்படுகிறார்கள். ஆபத் சந்நியாசம் கொடுக்கறதுல ஒரே ஒரு சிக்கல் அப்போது ஏற்படுகிறது இந்த 2 பண்டிதர்களுக்கு. சுப்பிரமணிய சாஸ்திரிகள் படுத்த படுக்கையாக இருக்கார். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஆபத் சந்நியாசம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 3 நாள் தான் அந்த இடத்துல இருக்கணும், அதிகபட்சம் 3 நாட்கள். 4வது நாள் வேறு இடத்துக்கு போயிடணும்.
அங்கே இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ சுப்பிரமணிய சாஸ்திரிகள் உடம்பு முடியாமல் இருக்கார், படுத்த படுக்கையாக இருக்கார், உறவினர்கள் சூழ காணப்படுகிறார். இப்போ ஆபத் சந்நியாச யோகத்தை இவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா 3 நாள் முடிஞ்சு இங்கிருந்து வேறு இடத்துக்கு போகணுமே, இவரால் போக முடியலன்னா என்ன பண்ணுறது யோசிக்கிறாங்க, பண்டிதர்கள் யோசிக்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, மகாபிரிவா சொல்லி அடிச்சிருக்கார், ஆபத் சந்நியாசத்தை கொடுக்குறாங்க. பாருங்கள், கடவுளுடைய அருளை பாருங்கள். 2 நாள் கஷ்டப்பட்டார், படுத்த படுக்கையாக இருந்தவர் 3ஆவது நாள் எதிர்க்கிறார், உடல்நிலை சரியாகிறது. 3 நாள் தாண்டி இங்கே தங்கக்கூடாது இல்லையா, பக்கத்தில் ஒரு மடத்தை தயார் பண்ணுறாங்க. அது இருக்கிற அதே தெருவில் பக்கத்தில் ஒரு மடத்தை தயார் பண்ணுறாங்க. 3ஆவது நாள் அந்த மடத்துக்கு போயிடுறார். அந்த மடத்துக்கு போன பிறகு தான் தான் சித்தியாகக்கூடிய நாளை சொல்கிறார், அந்த தினத்தை சொல்கிறார். அந்த தினத்தை சொல்லி அந்த நேரம் நெருங்குகிற போது என்ன பண்ணுறாராம், ஒரு ஒரு 1 கிலோ கற்பூரம்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ கற்பூரம், இந்த கற்பூரத்தை ஏற்ற சொல்கிறார். ஒரு சின்ன வில்ல கற்பூரம் ஏற்றினாலே பிரகாசமாக இருக்கும். 1 கிலோ கற்பூரம்னு பாருங்களேன், எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரியுன்னு பாருங்கள். அந்த கற்பூரமானது பிரகாசமாக கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த சமயத்தில் ஒரு யோக நிலையில் இருக்கிறப்ப அவருடைய உடலில் இருந்து, சிரசில் இருந்து ஒரு ஜோதியானது புறப்பட்டு அந்த கற்பூர ஜோதியில் கலக்கிறது. இப்படி தான் ஜீவன் முக்தர் ஆனார். யார்? சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இதே நேரத்தில் மகாபிரிவா தான் இருக்கிற இடத்துல தன்னுடன் இருக்கிற சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் அந்த காட்சியை காண்பிக்கிறாராம். அதோ பாருங்கோ, இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஜீவன் முக்தர் ஆகிவிட்டார், அவர் மோட்ச லோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த ஜோதியினுடைய நகர்வை மகாபிரிவா தன்னுடன் இருந்த அன்பர்களுக்கு காண்பிக்கிறாராம். இப்படி தான் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சுப்பிரமணிய யதீந்திராள் அப்படின்னு ஆனார். காஞ்சி மகாபெரியவரோடு இவருடைய நெருக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகான ஒரு சில வினாடிகள் தரிசிப்பதையே மிகப்பெரிய பேராக நினைத்த காலத்தில் மகாபெரிவா கூடவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இவருக்கு கிடைச்சது. 1900 ஆரம்பத்தில், அந்த வருஷம் ஆரம்பத்தில் மகாபெரிவா சென்னையில் இருந்தார். அப்படி சென்னையில் இருக்கிறப்ப இந்த சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அங்கே வந்திருக்கார். இன்னைக்கு மகாபெரிவா ஒரு தியான நிலைக்கு போயிட்டு அவரை ஒரு சொற்பொழிவாற்ற சொல்கிறார். நல்ல விஷயத்தை பல பேருக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார் மகாபெரிவா. 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் மகாபெரிவா தியானத்தில் இருக்கார். அப்போ பல விஷயங்களை பேசுகிறார், சுப்பிரமணிய சாஸ்திரிகள் பேசுகிறார். எல்லாருமே மனுஷ பிறவிதான், எல்லாருமே மனுஷ பிறவிதான். ஆனால் பாருங்கள், அவருக்கு மட்டும் பாருங்கள், சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கிறது, ஒரு மிகப்பெரிய பேரு கிடைக்கிறது, மகானுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கர்மான்னு சொல்லுவோம். இந்த பிறவியில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அதில் சேர்ந்துருக்கு. அதனால தான் வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பக்தி பக்தின்னு சொல்கிறோமே, ஆன்மீக பாதையில் பயணம் செய்யணும்னு சொல்கிறோமே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பக்தியோடு இருக்கணும்னு சொல்கிறோம், ஆன்மீக பாதையில் போகணும்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள், இது மட்டும்தான் காரணம். ஒரு மனிதன் வாழ்கின்ற போது நல்ல சிந்தனையுடன் நல்ல எண்ணங்களுடன் காணப்பட்டால் கடவுள் அவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். நம்ம எதை சுத்தம் பண்ணணும்? நம்மளோட மனசை சுத்தம் பண்ணணும். இந்த மனசை சுத்தம் பண்ணினாத்தான் இந்த இடத்துல கடவுள் வந்து அமர்ந்து கொள்வார். இந்த மனசானது களங்கத்துடன் காணப்பட்டால், தேவையில்லாத கழிவுகள் இந்த மனசில் இருந்ததுன்னா எந்த ஒரு நாளிலும் கடவுளோ மகானோ இந்த இடத்துல வந்து குடிகொள்ள மாட்டார். மனசைத்தான் சுத்தம் பண்ணணும். அப்படி மனசை சுத்தம் பண்ணின மிகப்பெரிய மகான் தான் சுப்பிரமணிய யதீந்திராள். இந்த மகானுடைய அதிஷ்டானம் சித்தமல்லியில் காணப்படுகிறது. அந்த மகானது அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம்.